ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வரண்டா ஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 111 நாட்களாக நீடிச்சிட்டு இருந்த அமெரிக்கா ஈரான் வார் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. அதுக்காக ஒரு பீஸ் டீல் நேற்று சைன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வார்னால இந்தியா பயங்கரமாக இம்பேக்ட் ஆச்சு. ஸோ நமக்கு கேஸ் ரேட்டை ஏற்றிட்டாங்க, அதே மாதிரி பெட்ரோல் ரேட்லாம் ஏற்றிட்டாங்க இல்லையா? ஸோ இந்த வார் ஒரு வழியாக முடிவுக்கு வரப்போகுது. ஸோ இதனால நமக்கும் நிறையா நன்மைகள் இருக்கு. ஸோ இந்த இதுல அக்ரிமெண்ட்ல மொத்தம் ஒரு 14 நிபந்தனைகள் வச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வெரண்டா ஐஏஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ நம்ம சேனல் வந்து உங்களுடைய ஆதரவுனால 80K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. இன்னும் ஒரு 20K வந்துருச்சு அப்படின்னா நம்ம 1 லேக் வந்துடலாம். ஸோ அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, யுஎஸ் ஈரான் வந்து ஒரு பீஸ் டீல் சைன் பண்ணிருக்காங்க. இதுல ரெண்டு பேரும் ஒரு 14 முக்கியமான விஷயம், அமெரிக்கா என்னென்ன பண்ணணும், அதே மாதிரி ஈரான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 14 விஷயம் ரெண்டு பேரும் முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் இது ஃபைனலா முடிவுக்கு வரல. இன்னும் ஒரு 60 நாள்ல மொத்தமா வார எண்ட் பண்றதுக்கான ஒரு டீல் வந்து போட போறாங்க. பட் இது ஆல்மோஸ்ட் வார எண்டு கொண்டு வர்றதுக்கான ஒரு டீல் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. இதுல யார் யாரெல்லாம் சைன் பண்ணிருக்கா அப்படின்னா, யூஎஸ் உடைய பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் சைன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஈரானுடைய பிரசிடென்ட் மசூத் வந்து சைன் பண்ணியிருக்காரு. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மீடியேட் பண்ணது பாகிஸ்தான் மீடியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த பீஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஜெனீவால ஜூன் 19 நடக்கிறதா இருந்துச்சு. ஆனா 18 இது ஆன்லைன்ல ஃபுல்லா அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்டும் அதே மாதிரி ஈரானுடைய பிரசிடென்ட்டும் இதெல்லாம் இது பண்ணி பேசி சைன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இதுல மொத்தம் ஒரு 14 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 14 விஷயங்கள் என்னென்ன, ரெண்டு கண்ட்ரியும் எந்த விஷயத்துல அக்ரி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அமெரிக்கா ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை கொடுக்குறாங்க. ஏன்னா ஈரான் வந்து வார்ல நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதுல இருந்து அதை ரீபில்ட் பண்றதுக்காக, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுக்க போறாங்க. அது என்னென்ன அப்படிங்கறது வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எண்ட் ஆஃப் கான்ஃபிளிக். ஸோ முதல் என்ன அப்படின்னா, இமீடியட் அண்ட் பெர்மனன்ட் சிசேஷன் ஆஃப் மிலிட்ரி ஆபரேஷன். ஸோ இது வர அமெரிக்கா ஈரான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க, ஈரான் அமெரிக்கா அட்டாக் பண்ணாங்க, அதே மாதிரி இஸ்ரேலும் அட்டாக் பண்ணாங்க இல்லையா? இந்த எல்லா மிலிட்ரி ஆபரேஷன்ஸையும் நிறுத்த போறாங்க. இது வந்து ஈரான்ல மட்டும் இல்ல, இன்க்ளூடிங் லெபனான். ஏன்னா லெபனான்லயும் வந்து வார் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வார் எல்லாத்தையுமே நிறுத்த போறாங்க எல்லா சைட்லயுமே. ஸோ போத் சைட் கமிட்டட் நாட் டு இனிஷியேட் அட்டாக் ஆர் த்ரெட். ஸோ இனிமே வந்து அமெரிக்கா ஈரான் அட்டாக் பண்றதோ, ஈரான் அமெரிக்கா அட்டாக் பண்றதோ பண்ணக்கூடாது. ஸோ முழுக்க முழுக்க பீஸ் கொண்டுறதுக்கான ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ரெண்டாவது நான் இன்டர்ஃபரன்ஸ். இந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் யூஎஸ் என்ன பண்ணாது அப்படின்னா, ஈரானுடைய இன்டர்னல் அஃபேர்ஸ்ல நுழையாது. அதே மாதிரி ஈரான் வந்து யூஎஸ் உடைய இன்டர்னல் அஃபேர்ஸ்ல அவங்க தலையிட மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ரெஸ்பெக்ட் சாவர்னிட்டி, ரெஸ்பெக்ட் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி, அவாய்ட் இன்டர்ஃபேஸ் இன் இன்டர்னல் அஃபேர்ஸ். அவங்க கண்ட்ரியை தனியா பார்த்துப்பாங்க. இதுல ஈரான் அமெரிக்காவுடையோ இல்ல அமெரிக்கா ஈரானுக்குள்ளேயோ போயிட்டு எந்த விதமான இன்டர்ஃபரன்ஸும் இருக்காது அப்படிங்கிறத ரெண்டாவது பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, 60 டே நெகோசியேஷன் விண்டோ. ஸோ ஃபைனல் அக்ரிமெண்ட் டு பி நெகோசியேஷன் வித்தின் 16 டே. இன்னும் வந்து ஃபுல்லா எண்டு கொண்டு வரல. ஃபுல்லா எல்லாமே முடிச்சுட்டு இனிமே வார் திரும்ப ஸ்டார்ட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு 60 டேக்குள்ள என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஃபைனல் பீஸ் டீல் ஒன்று போட போறாங்க. அதுல தான் இந்த வாரை எப்படி கம்ப்ளீட்டா முடிவுக்கு கொண்டுறது அப்படிங்கிறதுக்கான எல்லா கிளாஸஸ், எல்லா ப்ரொவிஷன்ஸும் வந்து இருக்க போது. அடுத்து யூஎஸ் உடைய மிலிட்ரி மெஷர் என்ன அப்படின்னா, கிராஜுவல் ரிமூவல் ஆஃப் நேவல் பிளாக்கேஜ். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் சுற்றி அமெரிக்காவுடைய நிறைய நேவல் கப்பல்கள் இருக்கு. எல்லாமே வந்து ஈரான் அட்டாக் பண்றாங்க, ரெடியாக காத்துட்டு இருக்காங்க. அந்த ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே பைய அமெரிக்கா வித்ட்ரா பண்ண போறாங்க. தென் ரிமூவல் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ஈரானி போர்ட். ஸோ ஈரானி போர்ட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. அது யூஎஸ் ஃபோர்ஸ் டு ரிட்டர்ன் டு ப்ரீ கான்ஃபிளிக்ட் போஸ்டர். அதாவது இந்த போர் வந்து பிப்ரவரி 28 ஆரம்பிச்சிச்சு. பிப்ரவரி 28 முன்னாடி எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சோ அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே வித்ட்ரா பண்ண போறாங்க. தென் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் ஆயிருக்கனால தான் நம்ம இவ்வளோ மிகப்பெரிய ஒரு கிரைசிஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஷார்டேஜ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ண போறாங்க. யார் ஓப்பன் பண்ண போறா? ஈரான் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. ஏன்னா ஈரான் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பிளாக்கேஜை ஓப்பன் வந்து பண்ண போறாங்க. ஸோ ஈரான் கமிட்ஸ் டு என்ஷூர் சேஃப் நேவிகேஷன், நோ டிரான்சிட் சார்ஜ் ஆன் கமர்ஷியல் ஷிப்பிங். இதுக்கு முன்னாடி ஈரான் வந்து அந்த டோல் மாதிரி வந்து வசூலிச்சுட்டு இருந்தாங்க, அது எல்லாமே நிப்பாட்ட போறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய கன்னிவெடிகள், மைனிங்லாம் வச்சிருந்தாங்க, மைன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க, அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு இப்போ எப்படி அந்த போருக்கு முன்னாடி எப்படி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் இருந்துச்சோ அதே பழைய நிலைமைக்கு வந்து கொண்டு வர்றாங்க. அடுத்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, 300 பில்லியன் டெவலப்மெண்ட் பிளான்.
ஈரான் தான் அந்த போர்னால ரொம்ப அஃபெக்ட் ஆனது. அதனால யுஎஸ்ஏவும் யுஎஸோடைய ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸும் சேர்ந்து ஈரானை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக, ஈரானுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு 300 பில்லியன் டெவலப்மெண்ட் பிளான் 300 பில்லியன் டெவலப்மெண்ட் பிளான் வந்து ப்ரொவைட் பண்றாங்க, ஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. தென் சாங்ஷன் ரிமூவல், இந்த போர்னால ஈரான் மேல அமெரிக்கா நிறைய பொருளாதார தடைகள்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா, அது எல்லாமே ரிமூவ் பண்றாங்க. கமிட்டட் டு என் எக்கனாமிக் சாங்ஷன் ஆன் ஈரான் இன்க்ளூட் யூனிலேட்டரல் அண்ட் இன்டர்நேஷனல் ரெஸ்ட்ரிக்ஷன் டீடைல் டைம் லைன் டு பி நெகோஷியேட், இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் எப்போ எப்படி அப்படிங்கிறது இன்னும் சொல்லல. அதுக்காக கூடிய சீக்கிரம் பண்ண போறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நோ நியூக்ளியர் வெப்பன். இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஈரான் நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக தான். பட் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நாட் டு பி டெவலப்டு நியூக்ளியர் வெப்பன், நாட் டு ப்ரொக்யூர் நியூக்ளியர் வெப்பன். அவங்க டெவலப்பும் பண்ணக்கூடாது, மித்த கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யூஎஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஈரான் ஒத்துக்கிட்டாங்க. அடுத்த விஷயம் 10வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்ட்ரீம் ஸ்டேட்டஸ் கோ. ஸோ நோ நியூ யூஎஸ் சாங்ஷன். யூஎஸ் வந்து மறுபடியும் எந்த பொருளாதார தடைகளும் வந்து போட மாட்டாங்க. தென் டெம்பரவரி வேவர் ஃபார் ஆயில் எக்ஸ்போர்ட், பேங்கிங் டிரான்சாக்ஷன், டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீஸ், இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடி யூஎஸ் ஈரானுக்கு பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க, சாங்ஷன் போட்டிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ண போறாங்க. அடுத்து 11வது பாயிண்ட் வந்து ஃப்ரோசன் அசெட்ஸ். நிறைய ஈரானுடைய சொத்துக்கள், ஃபாரின்ல இருக்கக்கூடிய வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய சொத்துக்களை அமெரிக்கா என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல இருந்து எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ கிராஜுவல் ரிலீஸ் ஆஃப் ஈரானி ஃப்ரோசன் ஃபண்ட்ஸ் லிங்க்டு டு கம்ப்ளைண்ட்ஸ் வித் அக்ரிமெண்ட் ஆப்ளிகேஷன். ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். அசெட்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரோஸ் பண்ண போறாங்க. அடுத்து 13, 14, 15 கிரியேஷன் ஆஃப் அ கம்ப்ளைண்ட்ஸ் மானிட்டரிங் சிஸ்டம். இதெல்லாம் ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக ஒரு சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ண போறாங்க. தென் கண்டினியூஸ் ரிவியூங் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், இதோட இம்ப்ளிமெண்டேஷன் ரிவ்யூ பண்றதுக்கு. தென் ஃபார்மல் நெகோசியேஷன் ஃபார் அ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ஸ் பிகின் இமீடியட்லி. இமீடியட்டா இதை வந்து எப்படி பெர்மனண்டா இது எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துறது, எப்படி எல்லா செட்டில்மெண்ட்டையும் கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிறதுக்காக இப்ப இருந்து ஒரு 60 டேஸ்க்குள்ள ஒரு பிளான் வந்து போட போறாங்க. மொத்தம் ஒரு 14 பாயிண்ட். இந்த 14 பாயிண்ட்ல யூஎஸ்க்கும் சில நன்மைகள் இருக்கு, ஈரானுக்கும் நன்மைகள் இருக்கு. பட் நம்ம யாருக்கு இதனால ரொம்ப பெனிஃபிட் அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானுக்கு தான் அதிகமான பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா ஈரானுக்கு இந்த நியூக்ளியர் சம்பந்தமான விஷயத்தை தவிர இது எல்லா விஷயத்திலுமே ஈரானுக்கு ஃபேவரா தான் இந்த அக்ரிமெண்ட் வந்து இருக்கு. ஸோ இது எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படிங்கிறதுலாம் இதோட மெயினானது. இதனால பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா, என் மிலிட்டரி கான்ஃபிளிக்ட் கார்பனேஷன், அதே மாதிரி வெஸ்ட் ஏசியால இப்போ ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த கிரைசிஸ் முடிஞ்சு ஒரு ஸ்டெபிலிட்டி திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா கிரிட்டிக்கல் எனர்ஜி ரூட், இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது திரும்ப வந்துடும். தென் ஈரானுடைய எக்கனாமியை பில்ட் பண்றதுக்காக 300 பில்லியன் கொடுக்குறாங்களே, அதனால எக்கனாமி டெவலப் ஆகும். தென் நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன், ஈரான் வந்து நாங்க நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அக்ரி பண்ணிக்கிட்டதுனால இதுல பிரச்சனைகள் வராது. இதே மாதிரி இந்தியாவுக்கும் இதனால நிறைய பெனிஃபிட் இருக்கு. இந்தியா இதனால கண்டிப்பா பெனிஃபிட் அடைய போகுது. ஏன் அப்படின்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் பண்ணதுனால ஆயில் ரேட்டா 100 பேரலை தாண்டி போயிருச்சு. அதனால நம்ம பாதிக்கப்படுறோம் இல்லையா. ஸோ இப்போ மறுபடியும் வாரலாம் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரேட் எல்லாமே மறுபடியும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி மறுபடியும் சீஸ்ஃபயர் போட்டாங்க. பட் என்ன ஆச்சு அப்படின்னா, ஏப்ரல் மாசம் போட்டாங்க. பட் அது வந்து கொஞ்ச நாள் தான் கண்டினியூ ஆச்சு. மறுபடியும் 2 பேர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதுல இன்னொரு முக்கியமான சிக்கல் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் இதுல நிறைய விஷயத்துக்கு ஒத்துக்கிற மாட்டுறாங்க. அது வந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தோட நான் சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. Veranda ES, where your dream becomes reality.